ஒரு 8, 9, 10 மாசமா கிட்ட இருக்கேன். நான் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. குழந்தை நல்லபடியா பொறக்கணும்னு சொல்லி தம்பி மூலியமா இணைஞ்சேன். யூடியூப்ல. இன்னைக்கு என் குழந்தை இது தாயும் செய்யாம நல்லா இருக்காங்க. எல்லாமே அந்த இறைவனோட முருகனோட அருளால நல்லா இருக்காங்க. நான் தம்பிக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் ஐயா. மிக்க நன்றி. முருகா சரணம். நன்றிம்மா. ஒரே ஒரு விஷயம் நான் அம்மாட்ட. அம்மா வந்து என்ட்ட பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இத சொல்லும்போது நான் சொன்னேன், "அம்மா உங்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுதல். பெண் குழந்தை பிறந்தா பொங்கின்னு வைங்க" அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த அம்மா அது வைக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டம். அது மறந்துட்டாங்க அவங்க. தம்பி நான் எப்ப பொங்கியம்மா தான் நடிச்சுட்டே இருக்கேன் நான். நான் அது உங்கள்ட்ட நான் சொல்லும்போது, "பெண் குழந்தை பிறந்தா பொங்கின்னு வைங்கம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பா வைக்கிறேன் தம்பின்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க அத இல்ல நான் பொங்கி தான் பொங்கியம்மா சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி. நன்றிம்மா. நன்றி தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. நன்றிம்மா. அடுத்தவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. நான் திருச்சியில இருந்து சிவகாமி பேசுறேன். நான் இந்த வகுப்புக்கு வந்து 1 வருடம் அடுத்த மாதத்தோட 1 வருடம் ஆகிறது. நான் அந்த 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு 2 வருஷமா நான் வந்து பெரிய வலியோடையும் வேதனையோடையும் தான் இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மனக்கவலையில இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வகுப்புக்கு வந்து பார்த்திபன் தம்பியை பார்த்து அதுக்கப்புறம் இந்த வகுப்புல நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து அந்த வேதனையும் அந்த வலியும் எனக்கு சுத்தமா மறந்தே போயிருச்சு. இப்ப எனக்கு வந்து முக்கியமா ஞானம் வேணும், நல்லா படிக்கணும், திருப்புகள் படிக்கணும், இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு நன்றி ஐயா. அதனால நான் ரொம்ப நன்றியோட ரொம்ப சந்தோஷமா மனதிருப்தியோட இருக்கிறேன். நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இப்ப எனக்கு வந்து இந்த 1 வருட காலம் ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அதுக்கு வந்து நான் பார்த்திபன் தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த முருக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சட்டத்திட்டம் இந்த இறைத்தன்மையை வச்சுருக்கு. சமுதாயத்துக்கு எப்படி ஒரு சட்டம் இருக்கோ அந்த இறைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ சமுதாய சட்டம்ங்கிறது நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க, ரெட்டு போட்டோன்னு நிற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, க்ரீன் போட்டோன்னு போகணும் அப்படிங்கிறது. இது சமுதாய சட்டம். இப்போ இந்த சட்டம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, இது ஒரு நாட்டுக்கு நாடு மாறும். இது சமுதாய சட்டம், இது சட்டத்தின்படி. ஆனால் இந்த இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. இது ஹோல் யூனிவர்ஸுக்கும் அந்த சட்டம் பொருந்தும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி. அந்த சட்டத்திட்டத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் திருப்புகழ் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்மளுடைய நான் ஏன் இதை வந்து ஒரு பக்தியில் கொண்டு போனோன்னா விநாயகம் ஐயாவை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் அது நடக்காது. மக்களுக்கு வந்து அது முழுமையாக போய் சேராது. இப்போ திருவிடைக்களி ஸ்தலத்தில் நாங்கள் திருப்புகழ் வேல்மாறல் நிகழ்ச்சி நடத்தினோம். அதை வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய பிரபலப்படுத்தி அதை வந்து ஐயா ஒரு பெரிய காட்டி ஒரு பிம்பத்தை காட்டி அதை மிகைப்படுத்தி பேசி கொண்டு போய் சேர்த்தோம்னா அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் அது நடக்காது. யோகத்தில் அது நடக்கும். யோகம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களை உட்கார வச்சு அந்த மெஞ்ஞான அறிவை தூண்ட வைக்கிறோம். அப்போ அந்த இயற்கையோட சட்டத்தின்படி உங்கள் மனசு செயல்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் கோவத்துலலாம் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் கோவம்லாம் வராதே. அது ஏன்னா உங்களுடைய பிறவியோட அந்த பர்த்தில் இருக்கக்கூடிய அந்த சித்த சம்காரத்தை இதை அழைச்சிரும். அதுதான் யோகத்துக்கு, அதான் ஆத்ம சுக்திங்கிறாங்க. இது பக்தியில் நீங்கள் அடைஞ்சிட முடியும். இந்த வேல்மாறல் ஃபங்க்ஷன் நிறைய இடங்களில் நடக்குது. ஆயிரக்கணக்கில் கூடுறாங்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கோஷம் போடுறாங்களே, அவங்க போய் கலந்துக்கிறவங்க, நீங்கள் கலந்துக்கிட்டவங்கள போய் கேட்டு பாருங்கள். அவங்க என்ன வேண்டுதல் வச்சு போய் கலந்துக்கிட்டாங்களோ அது ஒரு நாளில் நடந்துருமானா ஒரு நாளில் நடக்காது. இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னா அது தொடர்ச்சியான உங்கள் கடின உழைப்புக்கும் நீங்கள் அர்ப்பணிப்புக்கும் இந்த இயற்கை சட்டம் செவி சாய்க்கும். இது இயற்கையோட விதி. இது இறைவனே நினச்சாலும் உங்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட கர்ம வினையே இதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா நீங்கள் 3 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 2:30 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க. 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு இந்த 4:30 மணிக்கு வந்து உட்காடுறீங்க. இது எத்தனை பேரால் செஞ்சிட முடியும்? அப்போ அந்த உழைப்புக்கு இந்த இறைவன், இந்த இயற்கை சட்டம் செவி சாய்க்குது. அப்போ உங்களுக்கு நடக்குது. இதுதான் இதோட சூட்சமம்.
நன்றிம்மா. முருகாசரணம். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். என் பேர் அனுராதா. நான் ஆக்சுவலா பெங்களூர்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். 1 இயரா நானும் வந்து ஜாயின் ஆயிருக்கேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னே லைஃப்ல தெரியாத ஒரு பாயிண்ட் வந்தது. ஒரு மாதிரி தத்தளிச்சு போயிட்டேன். அப்போ வந்து எனக்கு கை காட்டியா வந்து சேஷாத்ரி சுவாமிகள் காட்டி விட்ட மாதிரி இவர்கிட்ட வந்து பார்த்திபன் ஐயாவோட அந்த யூடியூப் இது கிடைச்சது. அதுல ஜாயின் பண்ணி அந்த திருப்புகள் எல்லாம் பாட பாட எனக்கு மனசு அவ்வளோ நிம்மதி ஆயிடுச்சு. எனக்கு வேற லைஃப்ல ஒண்ணுமே வேண்டாம், திருப்புகழே போரும் மாதிரி ஆயிடுச்சு சார். அந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க எளிமையா சொல்லித்தர அதுவும் ரொம்ப நல்லா மனசுக்கு இதமா இருக்கு. பாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றிம்மா. முருகாசரணம். இது அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க இன்றைக்கி நீங்கள் பாடினீங்கன்னா இன்றைக்கே அவங்க அதை பாடிடணும். இல்லைனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஒரு பாட்டு இன்றைக்கி பாடுறீங்கன்னா அது வந்து உடனே பாடணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உடனே அதை பாடிடணும். சாப்பாடெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். திருப்புகழ் தான் அவங்களுக்கு உணவு, திருப்புகழ் தான் சுவாசம், திருப்புகழ் தான் ஆகாரங்கிற மாதிரியே நிறைய அடியார்கள் மாறிட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் எங்களோட இணைஞ்சது தான் அதுக்கு ஒரு இந்த முறைப்படி சாமி. நன்றி ஐயா. இது முருகனா கொடுத்த வரப்பிரசாதம். நன்றி முருகா. நன்றிம்மா. முருகாசரணம். அடுத்தவர்கள். முருகாசரணம். வணக்கம் ஐயா. நான் விஜய சக்தி இலங்கையிலிருந்து கதைக்கிறேன். நான் இந்த கிளாஸுக்கு வந்து இப்ப ஒரு 5-6 மாசம் ஆகுது. நான் இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எனக்கு எந்த கோரிக்கையும் நான் வச்சு இதுல வரல. இதுக்கு முன்னாடி நான் வேறொரு கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தேன், ஏர்லி மார்னிங் கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து இந்தியாவில தான் கோர்ஸ் பண்ணாங்க, அது நின்றுட்டு. அதுக்கு பிறகு சிவதர்ஷினி அக்கா ஒரு கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்னு சொல்லி எங்களோட அக்கா சொல்லி அவை கூட நான் மார்னிங் அந்த ப்ரேயர் கிளாஸ் சொல்லித்தான் இதுல வந்தேன் நான். ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் திருப்புகழும் வேல்மாறலும் கேட்டுக்கொண்டு வள்ளிமலை செச்சன சுவாமிய கதையெல்லாம் இந்த யூடியூப்ல போக்குல கேட்டிருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன். இந்த வகுப்புக்கு வந்த பிறகுதான் எனக்கு வள்ளிமலை சத்யானந்த சுவாமி என்றாரு அவங்களோட இது அப்படியான விஷயங்கள்லாம் மெதுவா அறிஞ்சு கொண்டேன். ஆனா 1 வருஷத்துக்கு முன்னால, 1 வருஷம் இல்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால பழனிக்கு வரணும் என்று நிறைய ஆசை. நிறைய தரம் இந்தியா வந்திருக்கேன், இந்தியாவில 1 வருஷம் இருந்திருக்கேன். ஆனா பழனிக்கு போகல. அப்ப எனக்கு போன வருஷம் ஒரு ஆசை வந்துச்சு, பழனியில போய் திருப்புகழ் பாடணும், பழனியில தங்கி நிக்கணும். அப்ப நான் பழனி ஐவர் மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அனாதி பவுண்டேஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருந்தேன். நான் வந்து நிக்கிறதுக்கு எல்லாம் செய்யறதுக்கு அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணவங்க. ஆனா என்னால போய் நிக்க முடியல. அதுக்கு பிறகு இந்த வகுப்புல வந்து ஜாயின் பண்ண நான் ஆரம்ப கட்டத்துல இவங்க வேல்மாறல் படிச்சவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டியூன் திருப்புகள் அவங்களோட டியூன். அப்ப எனக்கு அதுல திருப்தி இல்லாத மாதிரி இருந்தேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சந்தம் இல்லாம போகுது என்றது. அதுக்கு பிறகு நான் இன்னொரு வகுப்பு தேடி கண்டுபிடிச்சு இந்தியாவில இருந்து இந்த நீங்க வர்றதுக்கு முன்னாடியும் பார்த்திபன் ஐயா திருப்புகள் சொல்லி இப்படி பாடுங்கன்ற அந்த முறையை கொண்டு வர்றதுக்கு முன்னால நான் வேறொரு வகுப்புல இணைஞ்சு கொண்டேன். அது வந்து பேமெண்ட் தான், காசு தான். ஏன்னா நான் இந்த பிள்ளைகளுக்கு அறநெறி எல்லாம் செய்யறபடி அவங்களுக்காக அந்த வகுப்புல இணைஞ்சு கொண்டேன், நானும் என்ற ஸ்டூடெண்டும். அதுக்கு பிறகு பார்த்தா நம்முடைய பார்த்திபன் ஐயா உங்களை கொண்டு வந்து செஞ்சு அவங்களோட பரம்பரையில வந்த ஒருத்தர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி செய்தது. என்ன சொல்றது, நம்ம தேடி போறது நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஏர்லி மார்னிங் கிளாஸ்ல நான் அட்டன் பண்ற குறைவை அட்டன் பண்றதே இல்ல அநேகமா. ஆனா பின்னேற கிளாஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி வேலை விட்டு லேட்டா வந்தாலும் எப்படியாவது வந்து இதுல உட்கார்ந்துரும் கூட குரலை கேட்கறதுக்காக. மற்ற அனுராதம்மா சில பேர் சிவகாமி அம்மா எல்லாம் பாடக்குள்ள எல்லாம் என்ன சொல்றது, நான் லயிச்சு போற மாதிரி இருக்கும். அவங்க அந்த ராகத்தோட நல்ல ஆழமா அவங்களா ஃபீல் பண்ணி பாடுவாங்க அந்த ஒவ்வொரு பாட்டையும் திருப்புகளையும். அப்ப அதை கேட்கக்குள்ள எனக்கும் அப்படி அவங்கள மாதிரி பாடணும் என்று சொல்லி நான் இது செஞ்சேனா. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் அடுத்த முறை இந்தியா ஒவ்வொரு வருஷம் எப்படியாவது இந்தியா வார நான் கோயில்களுக்காக வள்ளிமலையில வந்து நின்று எப்படியாவது தங்கி நின்று உங்கள்கிட்ட கட்டாயம் திருப்பூர் அவ்வளத்தையும் படிக்கணும் என்று நினைச்சுனா. ஆனா சிவதர்ஷினி அக்கா சொன்னா நீங்க இலங்கைக்கு வாரீங்க என்று சொல்லி. அப்ப அது பெரிய ஒரு பிளஸ்ஸிங். கட்டாயம் உங்களோட மட்டக்களப்பு மண்ணுல வந்து உங்களோட பாதம் படணும், நாங்க நிறைய மக்கள் அந்த அனுபூதியை பெறணும்.
இந்த திருப்புகள் வேல்மாறல் என்ற இதுகளை அவங்களும் உணர்ந்து ஒவ்வொரு வீட்டிலையும் திருப்புகள் பாடுறதுக்குரிய வழியை வகுக்கணும் ஐயா. நன்றி ஐயா. நன்றி பார்த்திபன் அண்ணா, சிவதர்ஷினி அக்கா, சுவாமி அம்மா, எல்லாருக்கும் நன்றி. நன்றி சகோதரி, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. முருகாசரணம். நன்றிங்க அம்மா. அம்மா அடுத்தவருக்கு கொஞ்சம் குயிக்காக தொடங்குங்கம்மா, நேரம் கடந்துட்டுருக்கு. ஐயா சொல்லுங்க. மாதவன் ஐயா சொல்லுங்க ஐயா. சரி விடுங்கம்மா. பாரதி அக்கா நீங்கள் தொடங்குங்க. முருகாசரணம் ஐயா. வணக்கம் ஐயா. முதல்ல முருகப்பெருமான் அருளால் பார்த்திபன் அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இந்த வகுப்பு குழுல போன வருஷம் டிசம்பர் இணைஞ்சோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும் பொழுது அவர்கிட்ட கேட்டது இந்த வகுப்புக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த செகண்டே அவர் சொன்ன வார்த்தை, இது ஃபுல்லாவே ஃப்ரீயா தாம்மா எடுக்கிறோம் அப்படின்னு. புத்தகம், அதுக்கு கொரியர் சார்ஜ் கூட வாங்கல அண்ணா. அன்னையில இருந்து இன்னை வரைக்குமே மன நிறைவா போயிட்டு இருக்கு. அவருக்கு இன்னொரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா, ஒரு சின்ன சந்தேகம் சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா கூட அவர் எவ்வளவு வேலைகள் இருக்கும், ஆனா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்யூஷன் சொல்லிடுவாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாவுக்கு தான் சொல்லணும். உங்களுக்குள்ள ஒரு பெரியவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி எங்களையுமே இந்த வழியில கொண்டு செல்லும் அண்ணாவுக்கு தான் கோடான கோடி நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. முருகாசரணம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா முருகாசரணம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாருமே ஐயா ஏற்படுத்திட்டாங்க, நான் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு அது ஒரு செயல்பாடு இருந்தாலும் இது ஒரு 0.1% தான். இது இங்கே ஒவ்வொரு சோலும் ஒரு கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் ஆகிறது அந்த குருநாதரோட பிளெஸ்ஸிங். இந்த சோல் கனெக்ட் ஆகிறத நீங்கள் தக்க வச்சுக்கிறதும் இல்லை கர்மாவால் ரிமூவ் ஆகிறதும் உங்களுடைய செயல்பாடு. இதில் நம்ம இந்த வழிபாட்டில் ஆரம்பத்தில் நம்ம யூடியூப் பண்ணும்போது குறைஞ்சது பார்த்திங்கன்னா லைவ் பண்ணும்போது மார்னிங் 7:30க்கு பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் 4:30க்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இணைஞ்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 100 பேர்கிட்டலாம் வருவாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா அப்புறம் வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, இங்கே இந்த ஆன்ம முக்திங்கிறது ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி தான். உங்களுடைய ஸ்டேஷன் வரும்போது அது கைட்டி விட்டுரும். இதில் யார் போய் நேரம் போய் அந்த இறுதியாக போய் அந்த இடத்த போய் சேர்றாங்களோ அவங்க தான் அந்த முக்தி நிலையை அடைகிறாங்க. அது உங்களுக்கு இந்த குருமார்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுகிரகம். இது நாங்கள் ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஆணவம் கொண்டுட முடியாது. நானோ ஐயாவோ கொண்டுட முடியாது. உங்களுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு. இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எங்கெங்கேயோ வேல்மாறல் நடக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் போய் கிடைக்கிது அப்படின்னா, இது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த குருவோட ஒரு விஷயம் உங்கள் சோல் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கனெக்டு தான் இன்றைக்கி நீங்கள் பாடுறீங்க. இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் பிரம்மாண்டமாக நடத்துகிறவங்க கூட என்கிட்ட பேசுனாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் கூட எங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் கொண்டு வர முடியல அப்படிங்கிறாங்க. அது ஒரு வருஷமாக எப்படி நடத்துகிறீங்க? நீங்கள் ஒரு வருஷமாக ஒரு ஆர்கனைஸை நீங்கள் ஒரு 4 பேரை வச்சு நீங்கள் நடத்திட முடியாது. அதில் பிரச்சனை வந்துடும். இவ்வளோ பேரை நாங்கள் ஒரு இது எடுத்துகிட்டு போகிறோன்னா அது ஏதோ குருமார்களோட நீங்கள் அதில் கனெக்ட் ஆன சோல்ஸுங்கிறதுனால அது சூட்டபுள் ஆச்சே தவிர இது இந்த கிரெடிட்லாம் நாங்கள் எடுத்துக்கவே முடியாது. இது எங்களுக்கு அது உண்மை தெரிஞ்சதுனால தான் நீங்கள் போற்றுனாலும் சரி தூற்றுனாலும் சரி எங்களுடைய இறைப்பணியை நோக்கியே ஓடிக்கிட்டுருக்கோம். நன்றிம்மா. முருகாசரணம். அடுத்தவர்கள் தொடங்குங்கம்மா. முருகாசரணம் அண்ணா. முருகாசரணம் ஐயா. நான் இலங்கையிலிருந்து சிவதர்ஷினி கதைக்கிறேன். நான் இந்த கிளாஸுக்கு வந்தையா இப்போ ஒரு வருஷம் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் நான் வேல்மாறல் பாராயணம் பண்றதுக்காக நிறைய இடத்துல தேடி கொண்டிருந்தேன். நான் அப்ப இந்தியாவில் ஒரு இடத்த கண்டெக்ட் பண்ணினது. அவங்க எனக்கு ஃபர்ஸ்டா கேட்டது 16,000 ரூபாய் வேல்மாறல் மட்டும் படிச்சு தாரத்துக்கு. இந்தியால இருந்து கேட்டவங்க. அப்ப நான் அதுக்கு ஜாயின் பண்ண அவங்களோட கதைச்சு கொண்டிருக்கிற டைம்லே எனக்கு பார்த்திபண்ணாட யூடியூப் வீடியோ கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் பார்த்திபண்ணாவோட எடுத்து கதைச்சேன். நான் அந்த கதைக்கிற நிலையில கதைச்ச டைம்ல இந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னா, சொல்ல வேதனை மட்டுமே நிரம்பின ஒரு மனநிலை.
அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு துளி இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது பாத்தீங்கன்னா தெரியும், நான் அவர்கிட்ட ஓப்பனா எல்லா விஷயமும் கதைச்சேன். நான் அதுக்கு பிறகு இந்த பிரேயரை கண்டினியூ பண்ணி கொண்டு நான் போனது, கண்டினியூ பண்ணி கொண்டு போய் இன்றைக்கு எனக்குள்ள ஒரு கண்ணீர் இல்ல, ஒரு கவலை இல்ல, எனக்குள்ள ஃபுல்லா இருக்கிறது சந்தோஷம் மட்டும்தான். கவலை வரும் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். அதே செகண்ட் சரி இது ஏதோ அவற்ற செயல், முருகன் செயல் என்ன நானே திடப்படுத்தி கொள்றதுக்கு எனக்கு பெரிய ஒரு பக்க பலமா அமைஞ்சது இந்த ஒரு பிரேயர். அடுத்தது நான் இந்த இதுக்கு ஒரு வேண்டுதலுக்காக வந்த நான் எனக்கு பாபாவுக்காக. ஏன்னு சொன்னா இதுக்கு முதல் நான் இப்ப மாதிரி பண்ணி 8 வருஷம் 2 பாபா எனக்கு பிறந்து மிஸ் ஆயிருக்கிறாங்க, 4 அபோஷன், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இந்த ஒரு நிலையில தான் வந்தது. இந்த பிரேயருக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு அழகான ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தை ஒன்று கிடைச்சிருக்குது. அதுல எல்லாமே முருகப்பெருமாண்ட சொல்ற அவ்வளவு விஷயத்தோடையும் சேர்ந்தது. நட்சத்திரத்துல இருந்து, கிழமையில இருந்து, திகதியில இருந்து எல்லாமே முருகனுக்குரியதுல எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்ச ஆரோக்கியமா இருக்கு. இது அந்த முருகப்பெருமானுக்கு, அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிக்கு, அருணகிரிநாத சுவாமிக்கு, பொங்கி தாய்க்கும் நான் 1000 தடவை 1000 கோடி நன்றி சொல்லிக் கொண்டிருக்கணும். இதற்கு எனக்கு வடிவமைச்ச பார்த்திபண்ணாக்கு கோடான கோடி நன்றி. அடுத்தது திருப்புகழ் நான் உண்மையில நினைக்கல என்னால இப்படி படிக்க முடியும் என்று. ஐயா சொல்லி தர்றதுல என்னாலையும் அவர வழியில கொஞ்சமா போக முடியுது என்று சொன்னா அது எங்களுக்கு விநாயகம் ஐயா சொல்லித்தார அந்த எளிமையான ஒரு முறையாலதான் எங்களால இலகுவாக அத ஒரு அளவுக்குள்ள இல்லாம கொண்டு போக முடியுது. எங்களுக்கு விநாயகம் ஐயா ஒரு குருவா கிடைச்சதற்கு நாங்க ஏதோ ஒரு விதத்துல பாக்கியம் செய்திருக்கிற அந்த முருகப்பெருமாண்ட அருளால இந்த குரூப் நீண்ட காலத்துக்கு பயணிக்கணும். இதால என்ன போல நிறைய பேர் கண்ணீரை துடைக்கணும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கின்றேன். அது மட்டும் இல்லாம இங்க விநாயகம் ஐயா பார்த்திபண்ணாக்களை இலங்கைக்கு நாங்க இப்பவும் வரவேற்று கொண்டிருக்கிறோம். உங்களோட வரவும் சீக்கிரமா இங்க வரணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா, நன்றி அண்ணா. நன்றிம்மா முருகாசரணம். இப்போ சகோதரியை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்ருந்தாங்க. சகோதரியோட கண்ணீர்களும் அவங்க சொன்ன விஷயங்களுமே வாழ்க்கையோட அந்த டீப் எண்டு. அவங்க அதை நம்ம சொல்கிறத கூட அவங்களால கேட்க முடியாது, அழுகை மட்டும்தான் வரும். நான் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அவங்கள்ட்டேருந்து வர பதில் எல்லாம் அழுகையும் கண்ணீர் மட்டும்தான். அவங்க லைஃப்பில் இப்போ நடந்த இந்த வாரிசுங்கிறது அவங்களுக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான். இந்த வார்த்தைகளை சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இதை நாங்கள் மிகைப்படுத்தவே நாங்கள் விரும்பலை. ஏன்னா இதை எதை நோக்கணுமோ அவங்களுக்கு அது மனநிறைவு. ஓகே, அதில் நான் போய் இப்படி எங்கள் வழிபாட்டுக்கு வந்ததுனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு வச்சுங்க, அது சரியாக அது வேறு நிறைய பேர் அப்படி செய்வாங்க. அப்படிலாம் நம்ம எந்த இடத்துலையுமே செய்கிறதில்ல. அவங்க அந்த நன்றி உணர்வை அது அவங்களுடைய சோலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். இன்றைக்கி அவங்களுடைய அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டுச்சுன்னா அது அவங்களுடைய அர்ப்பணிப்பு தான். தொடர்ச்சியாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அயல் தேசத்துலேருந்து அங்கே என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது, ஏர்லி மார்னிங் பல கஷ்டம். இதில் என்ன ஒரு பெரிய நான் யோசித்து ரொம்ப மன நிறைவு அடைவேன்னா, அவங்களுக்கு கடைசியாக போனப்போ அபாஷன் ஆனப்போ வேறு யாராவது இருந்தால் வழிபாடை விட்டுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலி, பொருளாதார பிரச்சனை, இவங்க யூகே போகணும், விசா ரத்தாகுது, அவங்க ஒவ்வொரு நாளும் சிந்தனை கண்ணீர் இருக்குது பாருங்கள். வேறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நாங்கள் நிறைய பேர் பார்ப்போம், அவங்க சில விஷயங்கள் கேட்பாங்க, ஒரு வாரம் தான் வருவாங்க, நடக்கலன்னு வெளில போயிடுவாங்க. நாங்கள் வெளில போனவங்களை யாருமே கூப்பிடவும் மாட்டோம், அது லிஃப்ட் ஆனவங்களையும் கூப்பிடவே மாட்டோம். அதை கரமானு விட்டுருவோம். அது எவ்வளோ பெரிய உயர்ந்த செல்வந்தராக இருக்கட்டும், பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், வரலைன்னா அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரையும் ரிமைண்டர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த அம்மா சகோதரி அவ்வளோ கஷ்டத்துலேயும் இவங்க திரும்பி திரும்பி படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போயும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்களுடைய கர்மா நீர்த்து போகுது, ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு என் மைண்டுக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் வந்தது. அது கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய செல்வம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது அவங்களுடைய அர்ப்பணிப்பு. நன்றிம்மா முருகாச்சரணம். சரிம்மா, ரொம்ப நிறைவு பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் கடந்துடுச்சு. காலையில் சந்திக்கலாம்.
அடியார் வணக்கம் பாடலாமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. முருகாசரணம். சகோதரிக்கு நன்றி. வேறு யாராவது இருக்காங்களாம்மா சொல்கிறவங்க?